அடுத்த பாடல் 1775. பாடலை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்க முடியாதுன்னு சொன்னார். ரெண்டாவது பாடலை வரையறுத்தாச்சின்னு சொல்லியாச்சு. இப்போ திருமூலர் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டாவது பாடலை வரையறுத்து அப்படி அந்த இறைவனை பார்த்துட்டாரு. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இறைவனை ஐம்பூதங்களையும் இறைவனை பார்த்துட்டார். பார்த்த இறைவன் எப்படி இருக்கின்றார் அப்படின்றத மூணாவது பாடலில் நமக்கு சொல்கிறார். ஏன்னா நம்ம பார்க்கல, நம்ம கோயிலில் இருக்க சிவலிங்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் பார்த்துருப்பார்ல, பார்த்தவர் வர்ணிச்சு சொல்றாரு மூணாவது பாடல். ஒன்று என கண்டேன் எம் ஈசன் ஒருவனை அப்படின்னு சொல்றாரு. ஒன்று என கண்டேன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம அஞ்சு பூதம் அஞ்சு வேறு வேறு தன்மைகள் கொண்டது. நெருப்புக்கும் நீருக்கும் ஆகாது. நெருப்பு நிறைய இருந்துச்சுன்னா தண்ணியை ஆவியாக்கிறோம், தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நெருப்பை பொசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ 5 பூதங்களே ஒன்றொன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் இந்த 5 பூதமே இறைவன் தானே. அப்போ நம்ம தனித்தனியாக வேற வேறையாக தானே பார்க்குறோம். நெருப்பு வேற, நீர் வேற, மண் வேற, காற்று வேற, ஆகாசம் வேற, இப்படி தான் தனித்தனியாக பிரித்து பார்க்குறோம். அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை கூட வேறு வேறாகத்தானே பார்க்குறோம். ஃபோனு வேற, லேப்டாப் வேற, தண்ணி பாட்டில் வேற இல்லையா, சில்வர் பாத்திரம் வேற, சமைக்கிற பொருள் வேற, பல இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக விரிச்சு பார்க்குறோம் இல்லையா? ஆனா உள்ள இருக்க எல்லா பொருளுமே ஈசன் தானே. எல்லாமே 5 பூதங்கள் தானே, எல்லாமே அந்த சிவன் தானே இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. இறைவனை ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையில வரையறுத்து பார்த்துட்டாராம். பார்த்த உடனே அந்த இறைவன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, ஒன்று என கண்டேன் அப்படிங்கிறார். மொத்தமா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரா, ரெண்டாவது பொருள் என்று இங்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் அந்த ஒரு பொருள்? எம் ஈசன் ஒருவனை அப்படிங்கிற. ஈசன்னா யாரு? தலைவன் என்று பொருள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் தலைவன் என்று பொருள். அப்போ உலகம் உருண்டை, மொத்த உருண்டை உலகத்துக்கும் அவர் தான் இங்க தலைவனா இருக்காரு. அப்ப என்ன பொருள்? உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் இங்கு கட்டளை இட்டு கொண்டே இருக்கின்றார். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, பறவை இனங்கள் அத்தனைக்கும் அவர் கட்டளை இட்டு கொண்டே இருக்கின்றார் இங்க. அதான் ஈசன் ஒருவனை. அவர் யார் இந்த இடத்துல? எம் ஈசன் அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கும் அவர் தான் கட்டளை இடுறாரு. எல்லாத்துக்கும் இல்லை, எனக்கும் அவர் தான் கட்டளை இடுறாரு. ஆனா அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு கட்டளை கூட இறைவன் நீதான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துல. அதான் எம் ஈசன் ஒருவனை அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொல்றாரு? நன்று என்று அடியினை நான் அவனை தொலை அப்படிங்கிறார். நன்றுன்னா என்ன? நல்லது. ஆஹா, இவர் தான் இறைவன், இவரை எப்படியாவது வணங்கியே தீர வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன பண்றாராம்? வணங்குறாராம். எப்படி வணங்குறாராம்? அடி இணை நான் அவனை தொலை அப்படின்றாராம். ஸோ இறைவனது திருவடிக்கு சமமானது இது என்று நான் அறிந்து கொண்டு அவனை தொலை அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ திருமலநாதர் இந்த இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதை நான் அவருடைய இடத்துல இருந்து கற்பனை சொல்லி சொல்றேன், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஃபோன் இருக்கு, எனக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்குது, இதில் இப்போ வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திருமலநாதருக்கு எப்படி தெரியும்? இங்கே பார்க்கும்போது இந்த ஃபோனு சிவமாக தெரியும், இந்த லேப்டாப்பு சிவமாக தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் இங்கே நின்று திருமலர் சொல்லிட்டாரு, அப்போ இந்த லேப்டாப்பு இது எல்லாமே 5 பூதத்தால் ஆனதான், இதுக்குள்ளே சிவன் தான் இருக்காருன்னு சொல்லி இந்த லேப்டாப்பையும் இந்த ஃபோனையும் நான் ஊதத்தி காமிச்சு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி சாமி கொண்டு பூவை போட்டு அபிஷேகம் பண்ண எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? என்னடா அவனுக்கு மனநலம் பாதிச்சாடா, ஏதோ போயிட்டு சாமியை கொண்டுட்டு இருக்காடான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பொருளுக்குள்ளே இறைவன் தானே இருக்கிறாரு. இதே திருமணாதார் அவர் உணர்ந்து 2வது பொருள் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல இல்லைங்களா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரா? நல்லது, இந்த பொருளும் இறைவன் தான் என்று நினைத்து, அதான் நன்று அப்படின்னு சொல்றாரு. நன்றுன்ற வார்த்தை என்ன? துளியளவும் சந்தேகமே இருக்கக்கூடாது. இந்த பொருள் சிவன் தான், இதை நான் வணங்கினால் நிச்சயமாக அவர் அருளை எனக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? இடையணி அடி இணை அப்படிங்கிறாரு. அந்த இறைவனது திருவடி இருக்கு இல்லையா, கைலாசத்துல இருக்கார் இல்லையா இறைவனது திருவடி, அவரது அடிக்கு இணையான பொருள் இதுதான். இந்த பொருள் வேற அல்ல, அந்த பொருள் வேற அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ இறைவனது திருவடி, இதை நான் வணங்கினேன் என்றால் அந்த திருவடியை நான் வணங்கியதாகத்தான் அர்த்தம் என்று அவர் என்ன செய்யறாராம்? வணங்குறாராம். எதை வணங்குறாரு? பார்க்குற பொருளெல்லாம் வணங்குறாராம். அவர் எங்க உட்காந்து தியானம் பண்ணியிருப்பாரு? ஒரு மரத்தடி கீழே உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. திருவாவடுதுறையில உட்காந்து தான் எழுதியிருக்காரு. ஒரு கண்ணை திறந்து பார்த்தாருன்னா அவர் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியும்? மரம், செடி, கொடி தான் தெரியும் இல்லையா? ஏதாவது ஒரு உயிரினம், ஜீவராசி ஏதாவது முன்னாடி இருந்திருக்கும். உடனே அவர் என்ன, அவர் கண்ணுக்கு என்ன தெரியும்? அங்க இருக்கக்கூடிய மரம் தெரியாது, அந்த மரத்திற்குள்ள இருக்கக்கூடிய 5 பூதத்துல ஒரு பொருள் தெரியும், அது சிவனாக தெரியும். அப்ப என்ன பண்றாரு? அங்கேயே உட்காந்து சாஷ்டாங்கமா அந்த மரத்தை கும்பிடுவார். ஆகா ஈசனே நீதான்,
அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை சுத்திட்டு வந்தாருன்னா, அப்போ உலகம் ஃபுல்லா மொத்தமா இருக்கக்கூடிய இறைவனை சுத்தி வந்ததற்கான பலனை அவர் பெற்று விட்டார். அவர் அந்த மரத்தை மரமா பார்க்கல. அந்த இறைவனது திருவடி இருக்கு இல்லையா? அந்த திருவடிக்கு இணையானது தான் நீ என்ற ஒரு மனநிலையில் அவர் அங்கு வணங்குகின்றார். இப்ப வெளியில இருந்து யாராவது பார்த்தா எப்படி இருக்கும்? இங்க என்ன ஒரு மரத்தை போய் ஒரு உள்ள சாமி இருக்காரு, சிவலிங்கம் இருக்கு, மூலஸ்தானத்துல போய் விழுந்து கும்பிடுவா, மரத்தை போய் விழுந்து கும்பிடுறாருன்னு சிந்திப்போம் இல்லையா? சிந்திப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுதான் 2வது அடியில சொல்றாரு. நான் அவனை தொலை, யாரை வச்சும் யோசிக்கல. இந்த மரம் எனக்கு சிவன் தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு எறும்பாக இருந்தாலும் அது சிவன் தான். அது இறைவனது திருவடிக்கு இணையானதுதான் சொல்லிட்டு என்ன பண்றாராம்? அவர் வணங்குறாராம் இந்த இடத்துல. அப்படி வணங்கும் போது என்ன நடக்குதாம்? வென்று ஐம்புலனும் மிக கிடந்து இன்பு உற அப்படின்னு சொல்றாரு. அப்படி தொழும்போது அதனுடைய பலன் என்ன நடக்குதாம்? வென்று ஐம்புலனும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஐம்புலனை நம்மளால வெற்றி பெற முடிகின்றதா என்று கேட்டால் வெற்றி பெற முடியவில்லை இல்லையா? ஐம்புலன்கள் தான் என்ன செய்யுது? நம்ம அது கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இது எப்படி எப்படிலாம் ஆசைப்பட்டு போகுதோ மனம், அதற்கேற்றார் போலலாம் நம்ம வழிமனுத்தி செல்கிறது. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அது சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் காமிக்கும் இந்த இடத்துல. அப்புறம் செய்யலாம், தூங்குவோம் இப்போ, இல்லை சினிமாவுக்கு போகலாம், எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது விருப்பத்திற்கு அதை வென்று அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐம்புலனை முதல்ல வென்றறோமா இந்த இடத்துல. வென்ற பின்பாக மிக கிடந்து இன்பு உற அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த இறைவனை இங்க ஒரு பாக்குறோமோ, ஒரு ஒரு பொருளை இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? பாக்குறோமா அந்த கூட இந்த ஐம்புலன் என்ன செய்தான்? அது கூட மிக கிடந்து அப்படிங்கிறாரு. இன்பு உற. அப்ப பேரின்பத்துல லைக்கு தான் இந்த 5 புலன்களுமே இங்க. 5 புலன்கள்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஒரு வேர்வையா இருக்கும்போது ஒரு குளிர்ந்த காற்று பட்டா எப்படி சுகமா இருக்கும்? உணர்தல் என்று சொல்லக்கூடிய புலன் ஒண்ணு இருக்கு இல்லையா? உணர்தல் என்ற புலனுக்கு புழுக்கத்துல இருக்கும்போது காத்து போட்டோடனே சுகமா இருக்கும். அப்பாடா சுகமா இருக்குடான்னு சொல்லி. ரொம்ப தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கும் போது நீருடைய இதை உணர்வோம். ரொம்ப குளிரா இருக்கும்போது வெப்பத்தை உணர்வோம். இதெல்லாம் உணரும் போது சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இந்த 5 புலனுமே என்ன செய்யுதான்? இப்ப நம்மளை சுத்தி 5 பூதங்கள் தானே இருக்கு. அந்த அந்த 5 பூதங்கள் தானே அது பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா உணர்ச்சி இல்லை, உணர்வு இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா வேர்க்குதுன்னுக்குறோம், இல்லை குளிருதுன்னுக்குறோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிறோம். ஆனா அது என்ன நடக்குது? அந்த நிலையில அப்படியே இந்த 5 பூதங்கள் கூட இறைவன் இருக்கார் இல்லையா? அதை உணர்தான். அப்படியே உணர்ந்து பேரின்பத்துல லயிச்சு கிடக்கான் அந்த இடத்துல. அதான் இன்பு உற அப்படிங்கிற. இப்ப காத்து, நான் முன்னாடி உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? காத்து படும்போது நமக்கு காத்து படுதுன்னு தான் நமக்கு தெரியும். ஞானிகளுக்கு ஆஹா இறைவன் என் மேல படுறாருப்பான்னு சொல்றாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க? அப்ப அந்த ஐயா கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. புலன் ஒவ்வொன்றுமே இறைவனை உணர்ந்து இன்பத்துல அப்படியே பேரின்பத்துல திளைக்குதான் இந்த இடத்துல இன்ப உரை சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்றாரு? அன்று என்று அருள் செய்யும் ஆதிபிரானே அப்படின்னு சொல்றாரு. அன்று என்று அருள் செய்யும்னா என்ன? அந்த வினாடியில இருந்து இறைவன் என்ன செய்யறாரா? அருள் செய்யும் ஆதி பிரானே அப்படின்னா ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய பிரான்னா தலைவன். எந்த தலைவன்? உள்ள இருக்காரு இறைவன். நமக்குள்ள இறைவன் இருக்காரு இல்லையா? ஆதி காலத்துல இருந்து நம்ம என்னைக்கு இறைவன்றது பிரிஞ்சு வந்தோமோ அதுக்கு முன்னாடில இருந்தே இறைவன் இருக்காரு. நாமும் ஒரு காலத்துல அவர்கிட்ட இருந்தவர் தான். அவர்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வரும்போதே அவரும் நம்ம கூட வந்தார் இல்லையா? அந்த ஆதி பிரான் அவர் என்ன செய்யறாரா? அன்று என்று அருள் செய்யறாருன்னா என்ன பொருள் அப்படின்னா, நம்ம பிரிஞ்சு வரும்போது ஒரு கர்மாவெல்லாம் சேர்த்து கூட்டு வந்திருப்போம். வினை தொகுதிகள் கூட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா? பிரார்த்த கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்தையுமே என்ன பண்ணாராம்? மொத்தமா போய்க்கு அருள் செஞ்சுட்டாராம். அப்ப பிறவி என்ற ஒன்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வினைகள் என்பது இல்லாமல் அத்தனையும் இவர் அழித்துழித்து விடுகின்றார். அதான் 4வது அடியில உள்பொருளா சொல்றாரு. இப்ப பார்த்த 3 பாடலையுமே நேரடியா பார்க்கும்போது ஒரு பொருள், ஆனால் உள்ளே இங்கு ஆழ்ந்த பொருள்கள் இருக்கிறது. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, திருமூலர் இங்க இறைவனே பார்த்துட்டாரு. இங்க ஒரு குறிப்பிட்ட வரையறைகளை எல்லையை வச்சு வழிபடுறாரு. தான் வழிபட்ட இறைவன் எப்படி இருக்கின்றார் என்று இங்க சொல்றாரு. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே ஒண்ணுதான், 2வது பொருள் இல்லை அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இறைவன் தான் இங்கு ஈசனாக இருக்கின்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் கட்டளை இடுபவனாக, தலைவனாக அவர் தான் இருக்கிறார் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப பார்க்கக்கூடிய பொருள் எந்த கோணத்தில் இருந்தாலும், எந்த தன்மையில் இருந்தாலும், அது இறைவனது திருவடிக்கு இணையானது என்று திருமூலர் இங்கு அந்த பொருளை வணங்குகின்றார். அப்படி அவர் வணங்கும் பொழுது இந்த 5 புலனும் அங்கு வெல்கின்றது. 5 புலனும் இன்னைக்கு மனுஷன் அது தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுது? அது அங்கு வென்று
இந்த புலன்கள் வழியாக அந்த இறைவனை உணர்ந்து அதனோடே பேரின்பத்திலேயே லயித்து கிடக்கின்றது. அது லயித்து கிடக்கும் பொழுது அந்த வினாடியே அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன், இப்ப நாம செஞ்சோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியில வந்து என்ன பண்றாராம், நமக்கு பிறவிக்கு காரணமா இருக்கக்கூடிய அத்தனை வினைகளையும் அழித்து ஒழித்து இங்கு அருள் செய்கின்றார். சரிதான் அந்த பாடலுடைய கருத்து.